நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும்படி வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு நிச்சயித்திருந்தார். முழு நம்பிக்கை, கடுகளவு கூட குறைவில்லாமல். APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் டிவி. அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தியம் ஆளுகை செய்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாம் வாரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே என்ன பொக்கிஷமான வார்த்தைகளை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை உங்களுடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுத்து அது அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அதிசயமான தேவன் ஆண்டவரே, அற்புதமான ராஜா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நிலையங்கி தரித்தவராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா உள்ளத்தை அறிந்த ஆண்டவரே அவர்களுக்காக நீர் பேச போகிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே எல்லா தீமைக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆண்டவரே பாவங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே அப்பா வியாதிகளுக்கு விலக்கி நீ காக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக தாசரை மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நிறைந்த தெய்வகுமாரனே, Son of God, full of mercy, உமது நாமத்தில் உமது அடியான் நிற்கிறேன். in your name I stand on you. என் மக்கள் இந்த உஷ்ணத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். Even this summer, நீ அக்னி மயமான தேவன். you are a God of fire. உஷ்ணமும் உமக்கு ஒன்றுதான். Fire is same. ஒரு விசேஷமுடைய கிருபையால் மக்களை நிரப்பும். Fill with your mercy. இவர்களை ஆசீர்வதியும். And bless. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் name, சந்தோஷத்தோடு உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். we exalt you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட. Please be seated. எரேமியாவின் புத்தகம் 39:18 நாம் வாசிக்க கேட்கிறோம். Jeremiah 39 verses 18. இன்று நம்முடைய ஆசீர்வாத தியானத்திற்காக for our blessing. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Glory be to God. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால். நீ என்னை நம்பினபடியினால் பிராணன் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to this word. தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? நீ என்னை நம்பினபடினால். Because you believe me. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Let us meditate the word. எரேமியா என்னும் தேவனுடைய மனிதன் மூலமாய் தேவன் சொன்னார். The Lord declared through his prophet Jeremiah. என்னை நம்பும் மனிதன் எவனோ he who believe God, அவனை நிச்சயம் நான் விடுவிப்பேன். surely I will deliver. அவனுடைய ஆத்துமா ஒரு பெரிய பொக்கிஷத்தை போல இருக்குமா? They are so like a great treasure. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The Lord of hosts says. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி. Make noise. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. எந்த மனிதன் தேவனை முழு நிச்சயத்தோடு நம்புகிறானோ, he who put trust in the Lord, நீ என்னை நம்பினபடினால் because you trust in நான் me, உன்னை நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். I am the Lord who guide you. கைகளை தட்டி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை He who உள்ளவர். promises faithful. எனக்கு அவர் வாக்கு He கொடுத்திருக்கிறார். gave a promise. எனக்கு வாக்கு He gave கொடுத்திருக்கிறார். a promise. ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. உனக்கு தேவன் ஒரு வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கின் மேல் உன்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். If the Lord give a promise, should put your trust in the promises of God. அநேகருடைய நம்பிக்கை உலகத்தின் மேல், உலகத்தின் சிற்றின்பத்தின் மேல், மோகத்தின் மேல், பாவத்தின் மேல் இருக்கிறது. Many put their trust in the world and they're running after the world. நீ என்னை நம்பினபடினால் Because you put trust in me, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டும். every individual you should claim this promise. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் என்பது என்ன? What is the meaning of promise? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 1 John chapter 2. வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னத்தை கொடுப்பதற்கு வாக்கு பண்ணினாராம்? நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்குத்தத்தம் என்று சொன்னார். Why the Lord gave a promise to give eternal life? நித்திய ஜீவன் அளிப்பதே அவர் பண்ணின வாக்குத்தத்தம். The promise of the Lord will bring forth eternal நித்திய life. ஜீவன் என்பது என்ன? What is the meaning of eternal உன்னுடைய life? வாழ்க்கையிலே அழிவே வராது, உனக்கு சதா காலம் என் கிருபை போதும், என்னுடைய மகிமை உன்னிடத்தில் இருக்கும், அதுதான் உன்னுடைய நம்பிக்கை, அதுதான் நித்திய ஜீவன். There is no distraction in your life forever and ever. நீ என்னை நம்பினபடினால், Because you put trust in நீ me, என்னை தேடி வந்தபடினால், because you seek, நீ என் மேல் விசுவாசம் வைத்தபடினால், because you put
trust in உன்னை me, வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவேன். I'll make your head not a tail. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who promised you is faithful. எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்கள். 11 verses 11. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எபிரேயர் 11:33 வாசித்து 11 பாருங்கள். verses 33. வாக்குத்தத்தத்தையே அவர்கள் பெற்றார்களாம். They obtained the promises of God. வாக்குத்தத்தத்தையே பெற்றார்களாம். They obtained the promises of மற்றதை God. பெற்றதாக சொல்லவில்லை. Not other things. வாக்குத்தத்தத்தையே பெற்றார்கள். They obtained the என் promise. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. விசுவாசத்தினால் Through the faith. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், Hope of the kingdom. நீதியை நடப்பித்தார்கள், Did the righteous. சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், Shut the mouth of வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள். Obtained the promises of the கரங்களை Almighty தட்டி God. தேவனுக்கு மூணாலையா Say சொல்லுங்களேன். hallelujah. உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய தேவன் தான். Your confidence is your அதுதான் Lord. உன்னுடைய வாக்கு. That is the promise. உனக்கு ஒரு வாக்கை தேவன் அருளிவிட்டால் If the Lord give a promise, அதை நிறைவேற்றாமல் விடவே He மாட்டார். will fulfill it. நீ பாதாளத்தில் கிடந்தால் உன்னை தூக்கி வந்து வைத்து இந்த நான் சொன்ன வாக்கு தத்தம் என்பார். He is a God. He will pick up you from இதான் anywhere உன்னுடைய else. வாக்கு தத்தம். This is the promise. கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு, Clap with faith. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Let us all clap. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the promises of God. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். What a merciful word. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 100 வயதுக்கு நம்முடைய தகப்பன் கூட Even our father advanced in age. முதன்முறையாக தேவனை நகைத்தார். First of all, he laughed. இரண்டாவதோட மனைவி நகைத்தாள். Secondly, wife laughed. ஆதியாகமம் 18 அவள் நகைக்கிறாள். In 18th chapter. ஆதியாகமம் 17 ஆபிரகாம் நகைக்கிறார். 17th chapter, Abraham என்ன laughed. நகைக்கிறார்? What he laughed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை நகைத்துக் கொண்டான். He laughed in himself. அவருடைய வல்லமை அவன் நகைக்கவில்லை. He never laughed against the அதுதான் power of கிருபை. God. That is mercy. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அதுதான் கிருபை. That is mercy. நானோ முதிர் வயது உள்ளவனாய் Oh, I இருக்கிறேன். am advanced in age. என் மனைவியோ வயது சென்று விட்டவள் My wife is matured. என்று சொல்லி தன் உள்ளத்தில் நகைத்தான். He laughed about himself. அவன் தன் சரீரத்தை நினைத்து நகைத்தான். He laughed about his body. தன் சரீரத்தில் இருக்கும் பலவீனத்தை நகைத்தான். About the physical weakness. ஆனால் வல்லவரை நகைக்கவே இல்லை. He never laughed இன்றைக்கு against நான் God. உனக்கு சொல்லுகிறேன், Let me say today. செத்து போன சரீரத்துக்கு நம்பிக்கை வருமானால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் உன்னை நடத்துவ நம்பிக்கை வர வேண்டும். Even the matured, advanced body get the power means today the Lord will honor your faith. அதைத்தான் ஆபிரகாம் சொன்னார். That's what Abraham said. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை The promise what the Lord promised நிறைவேற்றும்படி to fulfill. வல்லவராய் இருக்கிறார் என்று mighty. முழு நம்பிக்கையோடு நிச்சயித்திருந்தானாம். Full confident in his life. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எப்படிங்க? How? முழு நம்பிக்கை, Full confident. கடுகளவு கூட குறைவில்லாமல். There is no shortcoming. 100னா 100 தான். 100% mean 100%. அதுல மாற்று கருத்தே No கிடையாது. doubt about முழு it. நம்பிக்கையோடு கூட Totally. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு So போனதில்லை. we never ever disgrace. ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. Never ever. அவரை நம்பும் மனிதன் ஒருபோதும் We வெட்கப்படுவதில்லை. believe will never ever be. ரோமன் 4:21 பாருங்கள். Roman 4:29. அவன் முழு நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தை வைத்தான். With great confidence he put trust in the Lord. முழு நம்பிக்கையினாலே அவன் விசுவாசத்தில் வல்லமை உடையவனாய் மாறி So he போனான். was mighty in faith. நம்மில் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் How இருக்கிறது? many have this faith? in நமக்கு அந்த our life? நம்பிக்கை இருக்கிறதா? Do you have this faith? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எரேமியா, Jeremiah, நீ என்னை நம்பினபடினாள், Because thou put trust நீ in என்னை me. நம்பி Thou வந்திருக்கிறபடினாள். hast put trust in என் me. அருமையான மகனே மகளே, Son and daughter. தேவனை நம்பி வரும் எந்த மனிதனையும் He who believe God அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. never ever கைகளை reject தட்டி ஒரு anybody. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தம் மண்டை வந்த ஒருவனை புறம்பே தள்ளுவதில்லை. Never reject anybody. வேதம் அப்படியே சொல்லுகிறது. தம்மிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. Never ever reject. காரணம் என்ன? Reason. நம்பிக்கை தான் அவசியம். We need faith. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? Do you have this faith in our என் life? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக Overall, உன்னுடைய நம்பிக்கை தேவனாய் இருக்க வேண்டும். put your trust in the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Child of God. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ என்னை நம்பினபடினாள். because thou hast put என் அன்பு thy மகனே trust மகளே, in me. Beloved. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் இந்த இயேசுவானவர் This Jesus what I am உன்னுடைய saying. நம்பிக்கை இருப்பார், ஆனால் நீ Is ஆசீர்வதிக்கப்படுவாய். your trust, you will be blessed. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நிறைய பேருடைய நம்பிக்கை ஆதியின் தேவன் மேல் இருப்பதே இல்லை. You know, many fail to put their trust in the Lord. அதைத்தான் ஆண்டவர் சிலரை பார்த்து சொன்னார். The Lord said to நீ somebody, ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் குறை இருக்கிறது. come back to first love. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவன் பேரில் வருகிற நம்பிக்கை முழுமையாய் கடைசி வரை இருக்குமானால் We should remain until the end. நீ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இருக்கலாம்,
then you are in a mid-air. பூமி உன் பாதப்படியாக வைத்திருப்பார். Earth is under your feet. வானத்தின் பொக்கிஷத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be blessed by the treasures of heaven. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. ஐயோ என் குடும்பம் எப்படி நடக்கும்? Oh, how can I manage my family? என் பிள்ளைகளை எப்படி பராமரிக்க How போகிறேன்? can I provide my children? என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Pay your attention. ஒன்றே ஒன்றுதான். One thing. நீ என்னை நம்பினபடினால். Because thou hast put thy trust in me. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say 3 hallelujah. நீ என்னை நம்பினபடினால். Because thou hast put thy trust in வேதம் me. சொல்லுகிறது. The Bible says. ஆபிரகாம் முழு நம்பிக்கை. Abraham had a great confidence. முழு நம்பிக்கை. Great confidence. அவனுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை அவன் தேவன் மேல் He வைத்திருந்தான். put his trust in the Lord alone. உங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குமானால் You should be ஒரு like that. காலத்தில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. Never ever disgrace in your life. விசுவாசிக்கிற கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord நீ says, என்னை நம்பினபடினால் உன்னை விடுவிப்பேன். because you put thy trust in me, I நீ will என்னை deliver you. நம்பினபடினால் உன்னுடைய பிராணன் கொள்ளை பொருள் இருக்கும். So your life shall be for உன்னை a prey எவனும் unto தொட்டுவிட thee. முடியாது. No one can touch you. உன்னுடைய நம்பிக்கை தேவனாய் இருக்க வேண்டும். Put your trust in the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Pay attention. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible அதைத்தான் says. வாழ்க்கையில் இயேசுவை நாம் ருசிக்க வேண்டும். So we should taste Jesus Christ in our life. பைபிள் வாசித்தான் நீங்க ருசிக்கலாம். If you read the Bible regularly, you can நிறைய பேர் taste. வேத ஐயா எனக்கு பக்கத்துல உன் பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பீங்களா, அவங்களை படிக்க சொல்லுங்க. You have to tell your children to read the Bible. நீங்க அப்படி படிக்கும் பொழுதுதான், அந்த வேதத்தை ருசிக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் தெளித்தேனிலும் மதுரமாய் மாறுவீர்கள். When you taste the word of God, you can experience the taste like an honey. வசனம் சொல்லுது, உன் நீதி நிமித்தம் நீ மட்டும்தான் போவ, உன் குடும்பம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For your righteousness you can go heaven. You cannot bring up your children, sir. என்னை நம்பினபடியால். Because thou hast put thy இந்த trust in me. வாக்குத்தத்தத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். Hold the promise to the உம்மை Lord. நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் தப்பினார்கள், உம்மை நம்பி உம்மையே நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கையை தட்டி வரலையா சொல்லியா. Praise be to God. தான் விசுவாச வல்லமை. That is the power of the faith. The Lord. யோபு என்னும் பக்தன் என்ன சொன்னான்? What does Job அவர் say? என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றார். யோபு 13:15 வாசித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவருக்கு முன்பாக போய் என் வழிகளை அவருக்கு முன்பு ரூபகணப்படுத்தி என் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்கும்போது அறிவிப்பேன் என்று சொன்னான். Though he slay me, yet I will trust in him, but I will maintain mine own ways before him. தாவீதின் ஜெபத்தை பாருங்கள். Look at the prayer of எப்போ David. பார்த்தாலும் என் தெய்வம், Always my God, என் ஆண்டவர் my Lord. என்று சொல்லி அவன் தேவன் பேர் நம்பிக்கை அப்படி வைத்திருந்தான். He put his trust in the Lord always. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the உன்னுடைய Lord. நம்பிக்கை யார் இருக்கிறது? To whom you எரேமியா, Jeremiah. நீ என்னை நம்பினபடினால், Because thou hast put நீ thy trust. என்னை நம்பினபடினால். Because thou hast put thy கரங்களை trust தட்டி in அப்பா me. கொள்ளையா சொல்லுங்களே. Say hallelujah to the Lord. இதுதான் உன்னுடைய நம்பிக்கை. That is your confidence. என்னை நம்பி இந்த கால வெல்ல வந்திருக்கிறல்ல, Because you have. உன்னை நான் கை விடவும் மாட்டேன், I never forsake you. உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். Never leave you. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. Your trust will not be vain. கலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the சந்தோஷமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க. Joyfully. அதைத்தான் எரேமியா சொன்னான். Jeremiah said, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கும் மனிதன் பாக்கியவான். blessed is he who put trust in the Lord. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், Man put his trust in the Lord. தேவாதி தேவனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் மனிதன், Claim the Lord God. for தெய்வம் himself. தான் என்னுடைய ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கை என்று எண்ணும் மனிதன், He could think God is my life. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் மனுஷி, He could put the trust in the Lord. எவர்களோ He who put- அவர்கள் தான் பாக்கியம் You are உள்ளவர்கள், blessed. அவர்கள் தான் பாக்கியவதிகள். You are very, very blessed. எல்லோரும் பாக்கியவான் அல்ல. Not all. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் இல்லாதவன் பாக்கியமே இல்லாதவன். You will not accept Jesus as the personal savior. They are not உன்னிடத்தில் blessed. ஆசீர்வாதங்கள் குறைவாய் இருக்கும்போது யோசித்துக்கொள். Short of blessings, think. உன் வாழ்க்கையில போராட்டம் வரும்போது யோசித்துக்கொள். Struggles comes, think. தேவனே, Lord. நான் நம்பி உம்மை முன்வைக்கிறேன். I put it in my trust in என் you. நம்பிக்கை ஜெயமாய் மாறும். Honor my trust. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. யோசித்து பாருங்கள்.
Just think. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in அதுதான் தேவாதி தேவனுடைய Christ, the ஆசீர்வாதங்கள். blessings of the Almighty என் God. அன்பு பிள்ளைகளே, நீ யாரை நம்பி இருக்கிறாய்? To whom you put your வேதம் சொல்லுகிறது, trust. Bible says, நீ என்னை நம்பினபடியினால் because thou hast put thy trust in me, நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன், surely I will deliver உன் you. பிராணனை நான் கொள்ளை பொருளாக பாதுகாப்பேன் You will save your life என்று as சேனைகளின் a கர்த்தர் precious. சொல்லுகிறார். The Lord of hosts says, உன்னை ஆசீர்வதிக்கிற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். blessed God of hosts, கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான மகனே மகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதைத்தான் சகரியா தீர்க்கதரிசி சொன்னான். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்றார். confident prisoners, come back and I will give you double portion blessing. நாளைக்கு தருவேன் சொல்லவில்லை, not tomorrow, இன்றைக்கு today, இப்பொழுது now நான் தருவேன். I will give you. காரணம் என்ன? reason. நம்பிக்கையோடு வரும் மனிதனுக்கு He will come with confidence, 2 மடங்கு கொடுப்பாராம். claim double கையை portion, தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே, Hallelujah. 2 மடங்கு. double portion. யோபுவை பாருங்கள், Look at Job. 1000 ஒட்டகத்திற்கு 2000 ஒட்டகம் கொடுத்தார். Instead of 1000 he attained 1000 ஏறுமாடுகளுக்கு 2000 ஏறுமாடுகளை கொடுத்தார். instead of 1000 எல்லாம் 2 மடங்கு கொடுத்தார். everything in his life double portion, இரட்டத்தினையாய் அவனை ஆசீர்வதித்தார். blessed in double வேதம் portion. சொல்லுகிறது, Bible says, யோபு 42:10 வாசித்து பாருங்கள். Job 42 verses யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தாராம். he gave double portion. வேதம் to Job. சொல்லுகிறது, The Bible says, உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். instead of your shame, ஏசாயா 61:7 வாசித்து பாருங்கள். தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்கும் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். these are the blessings those who put trust in என் the அருகே Lord. நிற்கும் அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். Because they put their trust யார் in me. யார் என்னை நம்பி வந்திருக்கிறார்களோ Believe me, அவர்களை நான் நவாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உன்னதமான கர்த்தர் நான் நிரூபிப்பேன். I will prove that I will make them head and not a tail. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. அல்லேலூயா. Praise be to God. கர்த்தர் 2 மடங்கு கொடுப்பார். He'll give double portion. 2 மடங்கு ஆசீர்வாதம். Double portion உங்கள் blessings. வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு. Instead of your shame, உங்கள் சஞ்சலத்துக்கு பதிலா 2 மடங்கு instead சந்தோஷம். of your sorrows, சில நேரங்கள் நாம் கலங்கி தவிப்போம். sometimes we may trouble. நமக்கு அப்பா இருந்தா நன்றா Would have இருந்திருக்குமே, my father in this நமக்கு girl. அம்மா இருந்தா நன்றா இருந்திருக்குமே, my mother in this நமக்கு girl. துணை செய்ய வருவரும் இல்லை. There is no helper for எல்லாரும் me. குறைந்த வயது உள்ளவர்கள். Everything is உன்னை short பெற்ற of it. தகப்பன் குறைந்த வயது உள்ளவன், Father is little in உன்னை age. பெற்ற தாய் குறைந்த வயது Your உள்ளவள், father is little in age. நிறைந்த வயது உள்ள ஒருவர் இருக்கிறார், We have a mature நீடித்த one, நாட்களாய் உயிரோடு இருக்கிறார். living long life. அவருடைய ஆயுசு நாட்களுக்கு முடிவே இல்லை. There is no end for his era. ஹalleluya. Praise God. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், He says, நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய் மகளே, Thou hast put trust நீ in என்னை me. தேடி வந்திருக்கிறாய், Thou hast seen நீ me. என்னை நம்பினபடினால். Because thou hast இன்றைக்கு trusted சாது பால் சாலவன் சவாலோடு me. சொல்லுகிறேன், I am challenging you. உன் நம்பிக்கை வீணாகாது. Your trust will not be vain. விசுவாசிக்கிறையா? Do you believe that? நான் தேவனை நம்பி வந்திருக்கிறேன், I come and put my நான் trust in the தேவாதி Lord. தேவனை நம்பி I வந்திருக்கிறேன். put my trust in the என் Lord. அன்பு மகனே மகளே, Son and daughter வேதத்தில் in 3 புருஷர்களை பற்றி வேதம் The சொல்லுகிறது. Bible says about 3 என்ன men சொல்லுகிறது? What does he இந்த say? 3 புருஷர்களும் These 3 ஒரு men அரசனை எதிர்த்து நின்றார்களாம். resist the king. அடிமையான மனிதர்கள், They are slaves. அடிமையான மனிதர்கள் Slaves ஒரு நாட்டிற்கு போகிறார்கள், going to the nation அடிமையாகவே போகிறார்கள். as the slaves, அந்த இடத்திலே நல்ல பெயரை சம்பாதித்தார்கள், earn good name, உயர்த்தப்பட்டார்கள். lifted up, ஆனால் அரசனை எதிர்த்து நின்றார்கள். resist the king. அரசனையே எதிர்த்து They நின்றார்கள். resist the king. உலகத்தின் அதிபதி எதிர்த்து நிற்க முடியுமா? How can resist the இயேசு prince of சொல்லி the world? போயிருக்கிறார், Jesus said, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், Because the princes of the அவனுக்கு world- என்னிடத்தில் ஒன்றுமில்லை, I have none in ஆனால் him. நீங்கள் ஒன்று செய்யுங்கள், But do- அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னார். Resist him. Big clap. கைகளை தட்டி. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist him. அப்பொழுதே அந்த பொழுதே அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Immediately he will flee from you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அரசனை எதிர்த்து நின்றார்கள். Resist the king. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பாபிலோன் மன்னன் தன் உருவ சிலையை 60 முழம் உயரத்தில் வைத்திருந்தான். He made a statue in a 60 ஒரு cubit பக்கம் height. நாதஸ்வரம், சுரமண்டலம், கிண்ணறங்கள், வாத்தியங்களை வாசிக்க செய்தான். All the music played. இதை வாசிக்கும் போது அத்தனை மனிதர்களும் கீழே விழுந்து நான் தான் கடவுள், என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். So all men should bow down to the statue. அந்த இடத்திலே 3 புருஷர்கள் இருந்தார்கள். There was 3 men. சாத்ராக், மேஷக், ஆபேத் என்னும் நெகோ, Shadrach, Meshach, 3 பேரும் அங்கே இருந்தார்கள். They were about. எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். Everybody bowed down. ஒரு பக்கம் ட்ரம்பட் வாசித்தார்கள், They're playing trumpet. மற்றொரு பக்கம் மேளம் வாசித்தது, Playing drums. மற்றொரு பக்கம் முரசு கொட்டுகிறது. Playing all the drums. எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். Everybody bowed இவர்கள் down. 3 பேரும் தெனாவட்டா They நின்றார்கள். resisted. எதற்கு தெரியுமா? Because நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன், நான் நம்புகிற என்னுடைய
என்னுடைய தேவன், நான் தொழுது கொள்ளுகிற என்னுடைய தேவன், நான் ஸ்தோத்திரிக்கிற என்னுடைய தேவன், நான் ஜெபிக்கிற என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர். Our God whom we serve, our God whom we pray is mighty. இயேசு சுவாமி, Loving Jesus, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். you are the same yesterday, today and forever. நீ என்னை நம்பி வந்தபடினா Because you trust in me, நிச்சயம் விடுவிப்பேன் என்று you சொன்னீரே. said I will deliver you. உம்மை நம்பி சாத்ராக் மேஷாக்கை விடுவித்த தேவனே, One could deliver Shadrach, Meshach, and ராஜாவின் Abednego. கட்டளை அவன் துச்சமாய் மதித்தது போல Despise the degree of என் king. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதை துச்சமாய் நான் In the மதிக்கட்டும். name of Jesus, let அதை me நான் cast out மிதிக்கட்டும் all the இயேசுவின் things நாமத்தில். that will come against my இவருடைய children. அவிவிசுவாசத்தை Cast அப்புறப்படுத்தும். out all unbelief. இயேசு சுவாமி, Jesus, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்றே. you said whatever said, இன்று முதல் today onward, என் பிதாவாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம், blessings of my father ஈசாக்கின் ஆசீர்வாதம், blessings of யாக்கோபின் Isaac, ஆசீர்வாதம் blessings of Jacob, இவர்கள் மேல் பலிக்கட்டும். come upon தாவீதை போல இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். like David, இவர்களுமே நம்பி வந்திருக்கிறார்கள். because they trust in you, வெட்கப்படாதபடி should செய்யும். not be disgraced. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Please let me pray, Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காருங்கள். Please be seated.